ஏய், ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறோம். இது ஒண்ணும் ஒரு தேராத கூட்டம். அப்படி நினைக்கிறேன் நான். என்ன நீங்க பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இதே சீமான் அவர்கள் சினிமா மோனோபொலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்புல அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறது தம்பி பண்றது தப்பு இல்லையேன்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவினுடைய மோனோபொலி சத்தியை புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? என்ன நீ என்னமா பெண்கள் நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வர்றோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன உங்க வாக்கு சதவீதம்? நீங்க தானுங்க போய் நின்னீங்க, மைக்க புடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி தெரிஞ்சீங்க. அதிமுக அறத்திற்கு புறம்பா ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அந்த வேலையை செஞ்சோம். மறுபடியும் அந்த விளக்கம் கொடுக்கிறோம். என்னவோ மக்கள் மத்தியில விட்டுறாங்களா? என்ன மக்கள் விடு மக்கள் மத்தியில என்ன உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையா உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமான் அவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்கட்டும் பாப்போம். என்ன இல்ல ஆனா அந்த விவகாரத்துக்குள்ள போக வேண்டாம். இவ்வளவு அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும் ஒரு சாதாரண குடிமகன் கேட்பான். அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் எப்படி அது வருது? கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீங்க செய்யற மாதிரி கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கட்சிகள் 40 லட்சம் செலவு பண்ணி தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமான் அவர்கள்